ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி, இனிப்பு மாங்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த வெரைட்டி மாங்காய் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இந்த மாங்காய் தான் ரொம்ப புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்ந்தாப்பில் இருக்கும். அதனால் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த அளவுக்கு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறம் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்ல கலர் மாறி வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறணும். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாங்க. மாங்காய் இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கினோன்னா தான் மாங்காய் சீக்கிரம் நமக்கு வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எண்ணெயில் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள். ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கனாலே போதும். இதில் நமக்கு இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு மூடி விட்டுருங்க. இதுக்காகனா உப்பு காரம்லாம் நமக்கு நல்லா பிடிக்கணும் மாங்காயில், அதுக்காக தான் 2 நிமிஷம் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க, இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 10 நிமிஷம் போதுங்க, மாங்காய் நமக்கு சூப்பராக வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது மாங்காய் வேகிறதுக்கு, 10 நிமிஷமே போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நமக்கு குக் ஆகக்கூடாது மாங்காய், நல்லா குழைய வேக வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபோக்கில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மாங்காய் நமக்கு இப்படியே இருக்கணும், அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பண்ணி அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்குங்க, தூசி மண்ணெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் கல் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாங்க, ஆனால் வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் மூடி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் நம்ம டிஷ்ஷு. இது நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஒரு பாட்டில் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையானப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை சீசன் இருக்கும்போதே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.